வியூவர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் டாக்டர் லட்சுமணன். இன்னைக்குள்ள வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரே ஒரு காம்பினேஷன் ஃபுட்டு, அதை சாப்பிட்டா மொத்த சத்துக்களும் நமக்கு கிடைக்கும். அது என்ன ஃபுட்டுன்னு நம்ம பார்த்துடலாமா? அது வேற ஒன்றும் இல்லைங்க, வாழைப்பழம் காம்பினேஷன் வித் பாதாம். அதாவது வாழைப்பழமும் பாதாமும் சேர்த்து சாப்பிட்டோம்னா நமக்கு மொத்த சத்தும் அதை அள்ளி அள்ளி கொடுக்கும். ஆனால் சேர்த்து சாப்பிடுதுன்னா வாழைப்பழத்தை ஃபஸ்ட்டு சாப்பிட்டுட்டு பாதாமை செஞ்சு சாப்பிட்றது அப்படி இல்லைங்க. ரெண்டையும் எப்படி சாப்பிடணுன்னு இருக்கு. நான் சொல்கிற மெத்தட் இப்படி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு அனைத்து விதமான சத்துக்களும் முழுமையாக கிடைக்கும். ஓகேவா? இப்போ என்ன பண்ணால் பாதாமை பொறுத்தளவில் நீங்கள் அப்படியே சாப்பிட்றத விட முந்தின நாள் நைட்டு ஊற வச்சு மறுநாள் ஸ்கின் எடுத்துகிட்டு உள்ள ஒயிட்டாக இருக்கும்ல, அதை தான் சாப்பிடணும். எவ்வளோ சாப்பிட்லான்னா 5லேருந்து 10 பாதாம் வரைக்கும் ஒரு நாளைக்கு சாப்பிட்டுக்கலாம். என்ன பண்ணுறீங்கன்னா முந்தின நாள் நைட்டு 5லேருந்து 10 பாதாமை ஊற வச்சுக்கிட்டு மறுநாள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் ஆகிட்டு அந்த ஸ்கின்னெல்லாம் எடுத்துகிட்டு 10 பாதாமை ஒயிட் கலரில் ரெடியாக வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு வாழைப்பழத்தை எடுத்துக்கோங்க. வாழைப்பழத்தை பொறுத்தளவில் ஒரு கடி வாழைப்பழத்தை கடித்து சாப்பிடும்போது 2 பாதாம் அந்த மெனுக்கு சாப்பிடுங்க. ஏன்னா ஒரு வாழைப்பழத்தை ஒரு 5 பீஸாக வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ வாழைப்பழத்தை ஒரு கடி கடிச்சு சாப்பிடும்போது 2 பாதாம் கூட சேர்த்து சாப்பிடணும். ரெண்டும் மிக்ஸ் ஆகி உள்ளே போகணும். 2 மிக்ஸ் ஆகி உள்ளே போகும்போது அதனுடைய லெவலே வேறங்க. என்னதான் நம்ம சில ஃபுட்டுகளை செப்பரேட் அதாவது தனித்தனியாக சாப்பிட்டாலும் காம்பினேஷனை சாப்பிடும்போது தான் நமக்கு முழுமையான சத்து அப்படியே கிடைக்கும். பாடி அதை அப்சர்வ் பண்ணும். அப்போ ஏன் டாக்டர் நீங்கள் இப்படி சொல்கிறீங்க? எல்லாமே ஒரே ஃபுட்டு தானே, ஒரே சத்து தானே நீங்கள் கேட்குறது புரியுதுங்க. ஆனால் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து அப்சர்வேஷன், அதாவது அப்சர்வ் பண்ணக்கூடிய தன்மை, அதுதாங்க ரொம்ப முக்கியமானது. இப்போ நீங்கள் ஒரு தனித்தனியாக சாப்பிட்டா பாடிக்குள்ளே போகும், சத்து சேமாக தான் போகும். ஆனால் பாடி எந்த அளவு அதை அப்சர்வ் பண்ணி எடுத்து சக்தியாக மாற்றுது, அதுதான் முக்கியமானது. ஸோ நீங்கள் வாழைப்பழத்தை கூட, அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு கடி வாழைப்பழத்து கூட 2 பாதாம் அதை சாப்பிடும்போது என்ன ஆகும்னா அதனுடைய சத்து வந்து முழுமையாக பாடியால் என்ன பண்ணும், அப்சர்வ் பண்ணப்படும் போது அது புரோட்டீன், அப்புறம் வந்து விட்டமின்ஸ் உட்பட பல சத்துக்கள், பொட்டாசியம் உட்பட பல சத்துக்கள் நமக்கு அப்படியே பாடியால் அப்சர்வ் பண்ணப்பட்டு நமக்கு தேவையானது ஈஸியாக வந்து கிடைக்கும். ஓகேவா? இதுதான் இதில் உள்ள மேஜிக். ஸோ நீங்கள் ஒரு வாழைப்பழத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 5 கடி கடிப்பீங்களா, அதாவது 5 பீஸாக வச்சுக்கிட்டிங்கன்னா 2 பாதாம், அதாவது ஒரு வாழைப்பழம் சீக்கிரம் டு 10 பாதாம் அப்படி நீங்கள் டெய்லி காலையில் சாப்பிட்டு வந்தீங்கன்னா உடம்பு நல்ல வந்து எனர்ஜெட்டிக்காக இருக்கும். ப்ளஸ் மொத்த சத்தும் கிடச்சி நமக்கு வந்து நல்ல பலமாக இருக்கலாம், ஆரோக்கியமாக இருக்கலாம். இதில் இன்னொரு ப்ளஸ் என்னென்னா, இதை பிரேக்ஃபாஸ்ட்டாக பயன்படுத்தும் போது நம்ம தேவையில்லாத இட்லி தோசை கார்போஹைட்ரேட்லாம் ரொம்ப சாப்பிட மாட்டோம். அதனால் கொழுப்பு நமக்கு வர வாய்ப்பில்லை, கொலஸ்ட்ரால் முக்கியமாக வர வாய்ப்பில்லை. ஸோ இந்த ஃபுட்டு அருமையான ஒரு ஆலோசனை. ஓகேவா? டெய்லி காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ட மாதிரி ஆச்சு, ப்ளஸ் மொத்த சத்தும் கிடைச்ச மாதிரி ஆச்சு, அதுக்கு கூட கார்போஹைட்ரேட் ஃபேட்டு போன்ற பொருட்களை என்ன பண்ண தவிர்த்த மாதிரியும் ஆச்சு. இதில் ஒரே கல்ல பல மாங்காய். ஓகேவா? ஸோ இந்த விஷயம் வந்து சிம்பிளாக தான் இருக்கும், ஆனால் டெய்லி ஃபாலோ பண்ணணும், அதான் முக்கியம். நான் டெய்லி இட்லி தோசை சாப்பிட்டு பழகிட்டேன், இது எங்கே டாக்டர் முடியும்னு கேட்டால் முடியும் நினச்சா கண்டிப்பாக முடியும். ஓகேவா? அதனால் இது ஃபஸ்ட்டு கஷ்டமாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் உங்களுக்கு இது மட்டும் சாப்பிட்டு வயிறு பசி வந்துச்சுன்னா 2 இட்லி மட்டும் 2 தோசை மட்டும் சாப்பிட்டுக்கோங்க. இது முக்கியமாக டயட்டுக்கு நல்லது. ஏன்னு கேட்டிங்கன்னா 2 இட்லி 2 தோசை சாப்பிடுங்கன்னா யாரும் கேட்க மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி ஃபுட்டு சாப்பிட்டுக்கிட்டு 2 இட்லி 2 தோசை சாப்பிட முடியும், வயிறும் நிறைஞ்சிரும். ஓகேவா? அதுக்கு இது பயன்படும். காலப்போக்கில் இது மட்டும் போதும். ஓகேவா? அது உங்களுடைய விருப்பத்தை பொறுத்தது. நீங்கள் எந்த அளவு பாடி வெயிட்டை குறைக்கணுங்கிறோ அதை பொறுத்து இது வந்து மாறுபடும். இதை பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கிட்டு 2 இட்லி சாப்பிட்றதால பாடி வெயிட் கூட போகிறதில்ல. ஏன்னா கார்போஹைட்ரேட் நம்ம பாடிக்கு தேவை தான். ஏர்லி மார்னிங் வந்து 2 இட்லி போனால் தப்பே கிடையாது. ஸோ இது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணி அவர்களும் ஆரோக்கியமாக வாழ வேண்டும். ஓகேவா? அதுதான் முக்கியம். இப்படி எல்லோருமே ஆரோக்கியமாக வாழ என்னுடைய வாழ்த்துக்கள். இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து பிரேக்ஃபாஸ்ட் பற்றிய, அதாவது அனைத்து விதமான சத்துக்களும் கிடைக்கக்கூடிய பிரேக்ஃபாஸ்ட் பற்றிய முக்கியமான ஒரு வீடியோ. அனைவரும் பார்த்து பயனடைவார்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் பாய்.